Hello students, welcome back. Class 12, exercise 12.2, question number 8, first subdivision. So that negation of P and Q is equivalent to negation P or negation Q. P and Q ரெண்டு statements இருக்கு. இதுக்கு truth table வரைஞ்சோன்னா 2 power 2 equal to 4 rows வரும். Okay, இப்போ ஒரு table வரைஞ்சுக்கலாம். Statement P, Q, left hand side ல negation of P and Q இருக்கு. So first P and Q, அடுத்து negation of P and Q. Right hand side ல not P or not Q இருக்கு. So not P, அடுத்து not Q, அடுத்து not P or not Q. இப்போ statement P எழுதிக்கலாம். True, true, false, false. அடுத்து statement Q. True, false, true, false. இப்போ P and Q கண்டுபிடிக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவா இருந்தா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். அடுத்து நெகேஷன் ஆஃப் P and Q, அதாவது P and Qக்கு ஆப்போசிட். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. அடுத்து நாட் P, அதாவது ஸ்டேட்மெண்ட் Pக்கு ஆப்போசிட். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. அதே மாதிரி நெகேஷன் ஆஃப் Q, Qக்கு ஆப்போசிட். ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ. இப்போ இந்த நெகேஷன் P, நெகேஷன் Q ரெண்டுக்கும் ஆர் எடுக்கணும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸ், ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் ஹேண்ட் சைடையும் கம்பேர் பண்ணோன்னா ரெண்டு காலமுமே ஈக்குவலாக இருக்குது. therefore negation of P and Q is equivalent to negation P or negation Q. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் ப்ரூவ் பண்ணுவோம். negation of if P then Q is equivalent to P and negation Q. P, Q ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ 4 ரோஸ் வரும். ஸ்டேட்மெண்ட் P, Q, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகேஷன் ஆஃப் இஃப் P then Q இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இஃப் P then Q, அடுத்து நெகேஷன் ஆஃப் இஃப் P then Q. ரைட் ஹேண்ட் சைடில் P and not Q இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் not Q, அடுத்து P and not Q. ஓகே, இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூவாக இருக்கலாம். இல்லை ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, அனதர் ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இல்லைன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ், இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ, இல்லைன்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ஃபால்ஸாக இருக்கலாம். இஃப் P then Qனா ஸ்டேட்மெண்ட் P ட்ரூவாக இருந்து ஸ்டேட்மெண்ட் Q ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஃபால்ஸு, இல்லைன்னா ட்ரூ. அடுத்து இஃப் P then Qக்கு நெகேஷன் எடுத்துக்கலாம். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. அடுத்து ஸ்டேட்மெண்ட் Qக்கு நெகேஷன் எடுக்கணும். ட்ரூனா ஃபால்ஸ், ஃபால்ஸ்னா ட்ரூ. இப்போ ஸ்டேட்மெண்ட் P, நாட் Q இது ரெண்டுக்கும் அண்ட் எடுத்துக்கலாம். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்மே ட்ரூவாக இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் காலம், ரைட் ஹேண்ட் சைட் காலம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. therefore negation of if P then Q is equivalent to P and negation